பத்திரிகையாளர் ஜொனாதன் ஓ கல்லகன் எழுதிய ராபர்ட் கோடாட் விண்வெளி யுகத்தின் முன்னோடி எனும் கட்டுரை சிந்த இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. நேற்றைய கனவுகள் இன்றைய நம்பிக்கைகள், அவை நாளைய உண்மைகள் என்பது விண்வெளி யுகத்தின் தந்தை ராபர்ட் கோடாட்டின் வாசகம். இந்த கூற்றே இன்று மனித குலத்தை விண்மீன்களை நோக்கி அழைத்துச் சென்றுள்ளது என்கிறது ஜொனாதன் ஓ கல்லகன் எழுதிய இந்த கட்டுரை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் ஆவன் நகரில் ஒரு சாதாரண பண்ணை நிலத்தில் ராக்கெட்டை ஏவிய நிகழ்ச்சி உலக வரலாற்றை மாற்றி அமைத்தது என்கிறது இந்த கட்டுரை. பெட்ரோல் மற்றும் திரவ ஆக்சிஜனை பயன்படுத்தி ராபர்ட் கோடாட் உருவாக்கிய தொழில்நுட்பமே பிற்காலத்தில் நிலவுக்கு மனிதனை அனுப்பவும் இன்று செவ்வாய் கிரக பயணங்களை திட்டமிடவும் அடித்தளமாக அமைந்தது என்கிறது கட்டுரை. அன்று நிலவு மனிதன் என்று ராபர்ட் கோடாட்டை எள்ளி நகையாடிய நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் 1969 அப்போலோ விண்கலம் நிலவில் இறங்கிய போது தனது பிழைக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோரியது. இன்று 2026 விண்வெளி ஆய்வில் நாம் அடைந்துள்ள அத்தனை மைல்கற்களுக்கும் பின்னால் கோடாட் ஏவிய ராக்கெட்டே தொடக்க புள்ளியாக இருக்கிறது என்கிறது இந்த கட்டுரை.